விஷாலோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை வெளியிட்டிருக்காரு. கடந்த சில மாசமாவே விஷாலோட உடல் நிலைமை மோசமாக்கிட்டே போகுது. இதுக்கு பல பேர் இங்க காரணமா இருந்திருக்காங்க. விஷாலுக்கு யாரால பாதிப்பு, விஷாலால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அது ரொம்ப பெரிய விவாதம் ஆயிடும். விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் டைரக்டர் பாலா தான். அவன் இவன் படத்துல மாறுகன் வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பக்கம் கண்ணை இழுத்து சிகிச்சை பண்ணிட்டாங்க. அதுக்கு மருத்துவ ரீதியா பல பெயர்கள் சொல்றாங்க. விஷால் கண்ணு அப்படி வச்சுக்கிட்டு நடிக்கிறாரு அப்படின்னு நெறைய பேரு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மருத்துவ முறையில கண் அவருக்கு அப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. டப்பிங் பேப்பர் கையில எடுத்தாலே விஷாலோட கண் தானாவே மாறிடும் அப்படின்னு டைரக்டர் பாலா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்படி விஷாலுக்கு ஒரு கண்ண மாத்துனதால தான் அவருக்கு தீராத ஒற்றை தலைவலிய உண்டு பண்ணிடுச்சு. இந்த வலிய போக்க விஷால் எடுத்துக்கிட்ட மருந்துகள் அவருக்கு தீவிரமான பக்க விளைவ உண்டு பண்ணிருச்சு. அடுத்ததா நந்தா, ரமணா அப்படின்னு அவரோட நெருக்கமான நண்பர்களும் விஷாலோட இந்த நிலைமைக்கு 2வது காரணமா இருக்காங்க. நடிகர் சங்கத்துல பதவிய பிடிக்கணும் அப்படின்னு சரத்குமார தோற்கடிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக விஷால் கடுமையா உழைச்சாரு. விஷால் சின்ன பையனா இருந்தப்போ விஷாலோட அப்பா தயாரிப்புல சரத்குமார் சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. அப்போ தன்னோட அப்பாவுக்கு சரத்குமாருக்கும் ஏற்பட்ட பஞ்சாயத்துல ரொம்பவுமே மனம் நொந்து போயிருக்காரு விஷால். இதனால நடிகர் சங்கம் தேர்தல்ல சரத்குமார எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் விஷால் பக்கம் தான் நின்னாங்க. அந்த நேரத்துல விஷால் கிட்ட வந்து சேர்ந்தவங்க தான் நந்தாவும், ரமணாவும். இவங்க 2 பேருமே விஷால சுத்தி ஒரு வேலிய அமைச்சுட்டாங்க. நெருக்கமான நண்பர்கள கூட விஷால் கிட்ட இவங்க நெருங்க விடல. இதனால நல்ல முடிவுகள விஷால் எடுக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் நந்தாவும், ரமணாவும் சேர்ந்து விஷால வச்சு ஒரு படமும் பண்ணாங்க. அந்த படத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளும் விஷாலுக்கு மனவேதனைய கொடுத்துருச்சு. தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவராகிட்டு வரக்கூடிய பிரச்சனைகள சரியா டீல் பண்ண முடியாம திணறினாரு விஷால். இதனால தயாரிப்பாளர்கள் யாருமே தயாரிப்பாளர் சங்கம் பக்கமே போறதில்ல. எல்லா பிரச்சனைகளையும் நேரடியா கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்படி தயாரிப்பாளர்கள் கூட ஏற்பட்ட முரண்பாட்டால விஷால் படங்களுக்கு யாருமே ஃபைனான்ஸ் பண்ணவும் முன்வரல. இப்படி பல சிக்கல்கள அவராவும் தேடிக்கிட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேல நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் இதுல தினம் தினம் கட்ட பஞ்சாயத்து சூழ்நிலை, கடுமையான மன உளைச்சல், டென்ஷன கொடுத்து அவரோட உடல்நிலைய பாதிச்சிருச்சு. இந்த இடத்துல மிஷ்கினையும் நாம சொல்ல வேண்டியிருக்கு. துப்பறிவாளன் 2 படத்துல ஏற்பட்ட சண்டை, நஷ்டம் இதுவும் விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மேடையிலேயே மிஷ்கின், விஷால் 2 பேருமே பகிரங்கமா மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வர முடியாம விஷால் கையில் எடுத்த சில விஷயங்கள் தான் அவர இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. அந்த அளவுக்கு அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி கம்பீரமா இருந்த ஒரு நடிகன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மூத்த பத்திரிகையாளர்.